பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். நஹ்மதுல்லாஹ் வனுசல்லிம் அலா ரசூலில் கரீம். அன்புக்குரியவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல் புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நபிமொழி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸபாத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபி ظில்லிஹி யௌம லா ظில்ல இல்லா ظில்லு. 7 பேருக்கு அல்லாஹு தாலா நிழலே இல்லாத நாளிலே அவனுடைய நிழலில் நிழல் கொடுப்பான். அதாவது அவனுடைய அரிசியுடைய நிழலிலிருந்து நிழல் கொடுப்பான் என்று வரக்கூடிய அந்த அழகிய நபிமொழியில் கடைசியாக எல்லோருக்கும் செய்ய முடியுமான ஒரு இலேசான ஒரு அமலை பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். அதுதான் ரஜுலுன் ஸக்கரல்லாஹ ஹாலியன் ஃபஃபாலத் ஐனாஹு. ஒரு மனிதன் தனிமையிலிருந்து அல்லாஹு தாலாவை ஞாபகம் செய்தான், அவனுடைய கண்ணில் கண்ணீர் பொங்கி வழிந்தது என்று வரக்கூடிய அந்த நபிமொழி. அன்புக்குரியவர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் யாருக்காவது நிழல் கிடைக்குமாக இருந்தால் அவர்கள் சொர்க்கவாதிகள் என்பதுதான் அதனுடைய அர்த்தமாகும். அந்த வகையிலே இப்படியான ஒரு இலேசான ஒரு அமலை, கஷ்டமில்லாத ஒரு இலேசான அமலின் மூலமாக, செயலின் மூலமாக அல்லாஹ் சொர்க்கம் செல்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறான். இதனை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். மக்களை விட்டும் தூரமாக தனிமையிலே அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய சக்தி, அல்லாஹ்வுடைய தண்டனையை நினைத்து ஒரு மனிதன் அவனுடைய உள்ளத்தில் அச்சம் வந்து அவன் அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டு, நாவால் திக்ர் செய்யலாம், அல்லாஹ்வை ஞாபகம் செய்யலாம், அல்லது உள்ளத்தால் செய்ய முடியும். அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதிலே மிக சிறந்தது குர்ஆன் ஓதுவது. குர்ஆன் ஓதுவதும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதுதான். என்றால் குர்ஆன் ஓதக்கூடிய மனிதன் அல்லாஹ்வுடன் பேசி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே, இந்த அமலை, இந்த செயலை எமது வாழ்க்கையிலே நாம் செய்து அல்லாஹ்வுடைய அரசின் கீழ் நாளை மறுமையிலே நிழல் பெறக்கூடிய கூட்டத்தில் என்னையும் உங்களையும் எல்லாம் அல்லாஹு தாலா ஆக்கியருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.